அனைவருக்கும் வணக்கம். சுவிதார் மேஜர் ஆல் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். இசிஹெச்எஸ் கார்டு பற்றி தான் இந்த வீடியோ. இசிஹெச்எஸ் கார்டு இசிஹெச்எஸ் இதனுடைய எம்பேனல் ஹாஸ்பிட்டல் மற்றும் ஒரு சில இசிஹெச்எஸ் பயனாளிகள் சேர்ந்து அந்த இசிஹெச்எஸ் கார்டை மிஸ்யூஸ் செய்கிறாங்க, தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்க. இது தெரிய இசிஹெச்எஸ் தலைமையகம் ஒரு விரிவான கடிதம் வெளியிட்டுள்ளார்கள். அந்த கடிதத்தை பொறுத்தவரை இசிஹெச்எஸ் பிரைமரி கார்டு ஹோல்டர்ஸ், அதாவது இசிஹெச்எஸ்னுடைய முதல் பயனாளி, எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் எக்ஸர்வீஸ்மேன் அல்லது எக்ஸர்வீஸ்மேன் இல்லாத அந்த கார்டில் முதல்ல விடோஸ் இருந்தால் விடும். அவங்க நேரடியாக சம்மந்தப்பட்ட இசிஹெச்எஸ் பிசி சென்று பாலிகிளினிக் சென்று ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க, சுய அறிவிப்பு. இந்த லெட்டரோடு சேர்த்தே அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க இசிஹெச்எஸ் ஓஎஸ் இசிஹெச்எஸ் பிசி முன்பு கையொப்பமிட்டு அவர்கள் முன்னிலையில் அந்த இசிஹெச்எஸ் வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று அந்த லெட்டரில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த லெட்டரினுடைய முழு விவரம் என்ன என்பதை நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ். எக்ஸர்வீஸ்மேன் கண்ட்ரிபியூட்டர் ஹெல்த் ஸ்கீம் இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரிஸ் செல்ஃப் டிக்ளரேஷன் பை 30 June 2025. Integrated Record of MOD Ministry of Defence Army Detailed Letter dated 21 March 2025. அதாவது ஒவ்வொரு அந்த இசிஹெச்எஸ் பிரைமரி பெனிஃபிஷரி 30 June 2025க்குள்ளே அவங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் சுய அறிவிப்பு செய்ய வேண்டும் என்ற ஆர்பி ஹெட் குவார்ட்டர் இசிஹெச்எஸ் ஹெட் ஆஃபீஸருடைய லெட்டர் பற்றி தான் விரிவாக்கும். அவங்க 21 March 2025 அந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. ஆல் அந்த கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்களுடைய இசிஹெச்எஸ் ஹெட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் அவங்க ஆல் ரீஜனல் சென்டர் இந்த இசிஹெச்எஸ்க்கு அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. சப்ஜெக்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் ப்ரிவென்டிங் மிஸ்யூஸ் ஆஃப் இசிஹெச்எஸ் கார்டு. இதில் அவங்க சொல்லியிருக்கிறது ஃபஸ்ட்டு இசிஹெச்எஸ் கார்டு மிஸ்யூஸ் பை எம்பேனல் ஹாஸ்பிட்டல் கல்யூஷன் வித் பெனிஃபிஷரிஸ். அதாவது அவங்க இசிஹெச்எஸ் எம்பேனல் ஹாஸ்பிட்டலும் அவங்க ஒரு சில இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரி அவங்களுடைய கூட்டு சதியின் காரணமாக அந்த இசிஹெச்எஸ் கார்டை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது தெரிய வந்திருக்குது. அதனால் ஏற்கனவே இப்படி மிஸ்யூஸ் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இசிஹெச்எஸ் கார்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்பவே அவங்க ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அட் பேரா 7ல் அந்த இசிஹெச்எஸ் கார்டு அப்ளை பண்ணுறப்பவே அவங்க அது செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் அட் தி டைம் ஆஃப் இசிஹெச்எஸ் கார்டு அப்ளை அப்படின்னு இந்த லெட்டரில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இது ரிமைன் ஃபார் ப்ரீவியஸ் செல்ஃப் டிக்ளரேஷன் ப்ரிவெண்டிங் மிஸ்யூஸ் ஆஃப் கார்டு. இந்த லெட்டரை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த மாதிரி நம்ம ஒரு சுய அறிவிப்பு நம்ம சைன் பண்ணி இசிஹெச்எஸ் கார்டு அப்ளிகேஷன் செய்கிறப்பவேவும் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய கார்டு இசிஹெச்எஸ் கார்டு மிஸ்யூஸ் பண்ணியாச்சுன்னா அது எந்த விதமான நோட்டீஸ் அறிவிப்பும் இல்லாமல் முன் அறிவிப்பும் இல்லாமல் அது கேன்சல் செய்யப்படும். அப்படி இருந்தும் இப்போ மிஸ்யூஸ் செய்கிறாங்க. அதனால் மேற்படி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் செஞ்சுருக்கிறோம். அப்படி இருந்த போதிலும் முதல்ல ஒரு டிக்ளரேஷன் நான் இசிஹெச்எஸ் கார்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறப்ப செய்திருந்தாலும் இப்போ புதுசாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு இசிஹெச்எஸ் பிரைமரி பெனிஃபிஷரிஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எக்ஸர்வீஸ்மேன் இருந்தால் எக்ஸர்வீஸ்மேன் இல்லாத அந்த குடும்பத்தில் அவங்க விடோஸ் இருந்தால் ஹெட்டு அவங்க போய் அந்த இசிஹெச்எஸ் பாலிகிளினிக்கில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஓஎஸ்சி இசிஹெச்எஸ் முன்னாடி சைன் பண்ணணும் அப்படிங்கிறதா இதில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃப்ரெஷ் செல்ஃப் டிக்ளரேஷன் பை பிரைமரி பெனிஃபிஷரிஸ் பை 30 June 2025. அதுவும் 30 June 2025க்குள்ளே போய் அவங்க சம்மந்தப்பட்ட இசிஹெச்எஸ் பாலிகிளினிக் சென்று ஓஎஸ்சி இசிஹெச்எஸ் முன்பு அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் கையொப்பமிடணும். அதே நேரத்தில் அவங்க முன்னிலையிலையும் இந்த இசிஹெச்எஸ் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். சைன் அண்ட் அப்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஓஎஸ்சி இசிஹெச்எஸ் பிசி. இதெல்லாம் கிளியராக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது ஏன்னா இது இனிஷியல் இப்போ தான் அந்த லெட்ரு வந்திருக்குது. அதே நேரத்தில் இந்த லெட்டரில் சொல்லியிருக்கிறாங்க கிளியராக, an instruction in the record along with the format of self declaration will be uploaded on ECHS website. ECHS app, ex-serviceman groups, OSC, PC groups
இன் சோஷியல் மீடியா ஃபார் வைட் டிசிமினேஷன். இருந்தாலும் இந்த இசிஹெச்எஸ் வெப்சைட்டில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்லோட் ஆகும். இருந்தாலும் எல்லாருமே எக்ஸர்வீஸ்மேன் குரூப்பு மற்றும் ஓஎஸ்சி இசிஹெச்எஸ் பிசி குரூப்பில் வந்து இதை வந்து எல்லாரும் எக்ஸர்வீஸ்மேன் இசிஹெச்எஸ்னுடைய பயனாளிகளுக்கு வந்து தெரிவிக்கணும். இந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து கொடுக்கணுங்கிறத அதை எல்லா எக்ஸர்வீஸ்மேனுடைய கண்டிப்பூட்டர் ஹெல்த் ஸ்கீமில் பயனாளிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இதை பற்றி தெரிவிக்கணுங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இதை வந்து முழு விவரங்கிறது வந்து இன்னி ஓரிரு வாரத்தில் தான் தெரியும். என்னென்னு கேட்டாச்சுன்னா, இதில் வந்து ஓஎஸ்சி இசிஹெச்எஸ் முன்னாடி சைன் பண்ணணும், அதே நேரத்தில் அவங்க முன்னாடி தான் அப்லோட் பண்ணணும்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு இசிஹெச்எஸ் அந்த இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரிக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது. அது மூலமாக அவங்க அப்லோட் பண்ணணுமா, அல்லது சம்மந்தப்பட்ட அந்த இசிஹெச்எஸ் பிசிலேயே அவங்க வெப்சைட்டில் அவங்க மூலமாக இதை அப்லோட் பண்ணாங்க. இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இசிஹெச்எஸ்னுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். அது வரைக்கும் ஓரிரு வாரம் பொறுத்திருந்து தான் நீங்கள் வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஓஎஸ்சி இசிஹெச்எஸ்ஸை சந்திக்கலாம், அல்லது ஓஎஸ்சி இசிஹெச்எஸ் பிசி சென்று இதை விவரம் கேட்டதுக்கப்புறம் தான் இது முடிவான விவரம் வந்து தெரிய வரும். இதுதான் ஃபார்மேட்டில் கிளியராக என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஐ ஹியர்பை solemnly affirm and declare that if any ECHS membership card issued to me and my dependents on my accounts is misused or used by any unauthorized person, my membership will be cancelled without any notice or further hearing. In addition, I will forfeit my contribution and I will pay the entire cost of expenditure incurred on such unauthorized claims. I will also be liable for legal action by ECHS organization. இது வந்து ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி இசிஹெச்எஸ் கார்டு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அந்த இசிஹெச்எஸ் கார்டை வந்து தவறான முறையில் அவங்களோ அன்அத்தரைஸ்டு பேர்சனோ அவங்க பயன்படுத்தியிருந்தால், அவங்க கார்டையோ அல்லது அவங்க டிபெண்டன்ட் கார்டோ பயன்படுத்தப்பட்டிருந்தால் எந்த விதமான முன்னறிவிப்பு நோட்டீஸ் இல்லாமல் அது கேன்சல் செய்யப்படும். அதோட இசிஹெச்எஸ்க்கு அவங்க கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அந்த பைசா ஃபஸ்ட்டில் இனிஷியலில், அந்த பைசாவும் ஃபோர்ஃபிட் ஆகும், அது கிடைக்காது. அப்புறம் தவறுதலாக அவங்க வந்து மிஸ்யூஸ் செய்திருந்தால் அந்த கார்டுக்கு உண்டான என்டையர் காஸ்ட்டையும் அந்த எக்ஸ்பெண்டிச்சரையும் அவங்க வந்து இசிஹெச்எஸ்க்கு திரும்ப கொடுக்க வேண்டியது வரும். அதோடு சேர்த்து லீகல் ஆக்ஷனும் அவங்க மேலே எடுக்க முடியும். அதை நான் ஒத்துக்கொள்கின்றேன் என்று தான் இந்த இதில் வந்து அவங்க அந்த செல்ஃப் டிக்ளரேஷனை பொறுத்தவரையில் இருக்குது. அது கீழே அவங்க சைன் பண்ணணும். அதில் லெட்டரில் கேட்டபடி ஓஎஸ்சி இசிஹெச்எஸ் சைன் பண்ணணும், அவங்க முன்னாடியே அப்லோட் பண்ணணும் தான் இதில் கேட்டிருக்குது. ஆனால் இதனுடைய முழு விவரம் வந்து ஓரிரு வாரத்தில் தான் தெரியும். அவங்க வந்து இசிஹெச்எஸ் ஏன்னு கேட்டாச்சுன்னா, இதில் ஓஎஸ்சி இசிஹெச்எஸ்னுடைய கவுண்டர் சிக்னேச்சர் என்பது இல்லாமல் இருக்குது இந்த ஃபார்மேட்டில். இனிமேல் எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. இதில் சைன் இல்லைன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களே இதில் சைன் பண்ணி அவங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு பயன்படுத்தி கூட நீங்கள் அப்லோட் செய்யலாம். ஆனால் இந்த லெட்டரை பொறுத்தவரையில் அவங்க கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இனிமேல் தான் அதில் அவங்க இசிஹெச்எஸ் வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஓரிரு வாரத்தில் இதனுடைய முழு விவரம் என்ன என்பது தெரியும். இருந்தாலும் அந்த ஓஎஸ்சி இந்த இசிஹெச்எஸ்னுடைய ஹெட் ஆஃபீஸ் கேட்டுக்கொண்டபடி இதெல்லாம் எல்லாரும் இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரிக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் என்பது 30 ஜூன் 2025 வந்து சப்மிட் பண்ணணும். அதுவும் இசிஹெச்எஸ் பிசி சென்று தான் சப்மிட் பண்ணணும். ஓஎஸ்சி முன்னாடி தான் அவங்க சைன் போடணும், அப்லோட் பண்ணணுங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இருப்பினும் ஓரிரு வாரங்கள் கழித்து தான் இதனுடைய முழு விவரம் என்ன என்பது தெரிய வரும். இதுவரை இந்த வீடியோ கேட்டமைக்கு, இந்த இசிஹெச்எஸ் கார்டு செல்ஃப் டிக்ளரேஷன் பற்றிய விவரம் அறிந்தமைக்கு மிக்க நன்றி. ஜெய் ஹிந்த்.